ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற 2026 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூலை மாதம் 17ஆம் தேதி, இப்போ ஜூன் 15லேருந்து ஜூலை 17ஆம் தேதி காலகட்டத்துக்குள்ளார நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் ஆனி மாத பலன்களாக உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டங்கள், அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டங்கள் காத்திருக்கிறத பார்க்க முடியுதுங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? எல்லா ஜோதிடர்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க 10ஆம் இடத்துல குரு வந்துட்டார், பதவி பறிபோக போகுது, தொழில் போக போகுது, வருமானங்கள் குறைய போகுது, பிரச்சனைகள் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே அதிர்ஷ்டத்தை வரப்போகுதுன்னு சொல்கிறீங்களே, இது உண்மையான ஒரு நிகழ்வு தானா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளார தோணலாம். உண்மையாலுமே சொல்ல வரேங்க, எப்பொழுதுமே மாத பலன்கள் நிர்ணயிக்கிறதுல உங்களோட ராசிநாதன் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார். தன்னுடைய ராசிநாதன் எந்த இடத்துல இருக்காரோ அது சார்ந்த நிகழ்வுகள் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அப்போ தன்னோட ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனும் அவரோட சேர்ந்திருந்தால் தொழில் வளர்ச்சிகள் மேலோங்கும். இந்த நேர காலகட்டத்தில் தொழிலில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெற்ற ஒரு நபர்களாக இருப்பீங்க. யாருக்கிட்டையும் எந்த விதத்திலையும் தலைகுனிந்து போகக்கூடிய நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு கொண்டு செல்லாதுன்றீங்க. ஓரளவுக்கு வருமானங்களை பெருக்கக்கூடிய அளவுகளில் உங்கள் ராசிநாதன் வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கார். ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்றதுனால தொழில் வளர்ச்சி, தொழில் மேன்மை, பொருளாதார அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உதயமாகுதுன்றீங்க. அதன் பின்னர் ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்கு பின்னர் இந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். எந்த அளவுக்கு உழைச்சிங்களோ உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கின்றவிதிங்க. வருகின்ற ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூலை 4ஆம் தேதி வரலும் 10ஆம் இடத்துல இருக்கலாம். உழைப்புக்கு தகுந்த நல்ல உழைச்சிங்கன்னா அந்தளவுக்கு வருமானங்கள் கிடைக்கும். அந்த வருமானத்தை பெருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து ஜூலை 17ஆம் தேதி காலகட்டம் வரலும் பண வருவாய்கள் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட தொழில் வளர்ச்சி மேலோங்கும், பொருளாதார அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், செலவுகள் குறையக்கூடிய காலகட்டம்ன்றவிதிங்க. என்னதான் ஒரு மனிதன் உழைச்சாலும் அந்த தகுந்த மாதிரி செலவுகள் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் செலவுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த கேது பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு மதிப்பு மிக்க, கௌரவம் மிக்க ஒரு தொழில் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் அமையுதுனாக்கா உங்களை பாராட்டப்பட்டு அந்த தொழில் மூலிமா உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகுதுன்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கு. உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி குரு பகவான் வராருங்க. இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருந்தாலே உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சிகள் மேலோங்கும். இன்னும் 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடன் சொன்னாலும் கூட 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படின்றதுங்க. அரசு உத்தியோகத்துக்காக வெகு நாட்களாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் சார், எனக்கு வாய்ப்புகளே கிடைக்கல, நூலில் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உங்களுடைய வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய நேர காலகட்டங்கள். காரணம், உங்கள் 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலேருந்து அதே 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இடங்கள். 6ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறாருங்க. தொழில் காரகனான சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் தொழில் வளர்ச்சி மேலோங்கும். எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் தும்சம் செய்துட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெற்ற ஒரு நபர்களாக உருவாகின்றீங்க. ஆனால் இந்த மாத காலகட்டமானது உங்களோட தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்களும், வருமானமே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் வருமானங்கள் பெருக்கக்கூடிய காலகட்டங்களும், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் வாங்கி கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் இந்த மாத காலகட்டம் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. இப்போ பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எதுவும் தோண்டி போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு படங்கிறதுனால பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடுகளை கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும். அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில்
பழமையான வண்டி வாகனங்கள் இருந்தால் அதை கொடுத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தாயாரின் உடல்நிலை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவங்களோட உடல் ஆரோக்கியம் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உதயமாவதை பார்க்க முடியுதுங்க. இப்போ இந்த குரு பகவான் பாரு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால எதிராளிகளை வெல்லக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெற்ற நபர்களாக இந்த மாதம் உங்களுக்கு உதயமாகுதுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு நிற்கிறது விசேஷமான அமைப்புகள் கிடையாது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. தந்தை வழி பாட்டன் வழி முப்பாட்டன் வழி சொத்துகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் விற்பனைக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர்லாம் பார்ப்பாங்க, சார் வெகு நாட்களாக இந்த லேண்டை விற்றுட்டா என்னோடய கண்ணை அடைச்சிட்டு ஒரு சில வேலைகளை பூர்த்தி செய்துக்கலாம்னு நினைக்கிறேன் சார், என்னோடய லேண்ட் ஏதாவது விற்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தெளிவாக சொல்ல வருங்க. இந்த 2026 டிசம்பர் மாதத்துக்குள்ளாரையே அந்த லேண்ட்லாம் விற்பனைக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அதே போல் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம்னால புத்திரஸ்தானத்தையும் குறிக்கிறதுனால உங்களோட குழந்தைகளுக்கு அவ்வப்போது உடல் பாதிப்புகள் வரலாம், மருத்துவ செலவுகள் வரலாம். அவங்களே கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்வது விசேஷம். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறனால எதிராளிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற நபர்களாக இருப்பீங்க. எதிராளிகள் தும்சம் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுனா கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. 9ஆம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கிறது. தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாத காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம், ஆராதனை, தூப தீபம், நைவேத்தியம் எல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம், 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில், ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது, எல்லாருமே வயிற்று பசிக்குத்தான் நோக்கி போவீங்க. வயிற்று பசி இல்லாத ஒரு பசி இருக்குது, அதுதான் யோக பயிற்சி, அதுதான் யோக பசி, தவ பசி, ஞான பசி, தியாக பசி, எல்லா வகையிலையும் நீதியோடு நெருப்போடு இருக்கக்கூடிய பசி, எதுக்கூட பார்க்கக்கூடிய பசி. அப்படி பசியை நீக்கக்கூடியவரும், நீதி தவறாதவரும், மதிப்பு மிக்கவரும், மாசற்றவரும், தியாக உள்ளத்தோடு இருப்பவரும் ஐப்பசி மாதத்தில் பிறப்பவர்கள். அப்படின்னா யாரு? ஐப்பசி மாதத்தில் பிறப்பவர்கள், சித்திரை 3ஆம் 4ஆம் பாதத்தில் பிறப்பவர்கள். அடுத்தது யாரு? விசாகத்தில் பிறப்பவர்கள். அடுத்தது சுவாதி பிறப்பவர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள். அப்ப இவங்கெல்லாம் எதுக்கு சம்பந்தப்பட்டவங்கன்னா அந்த துலாம் ராசிக்கு சம்பந்தப்பட்டவங்க.
இது எல்லாமே துலாம் ராசிக்கு சம்பந்தப்பட்டவங்க. அப்ப துலாம் ராசி சம்பந்தப்பட்டவங்களுக்கு அங்கே சூரியன் நீச்சம். அதனாலதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரோலயே சொல்லியிருக்கிறேன், நிறைய தடவை உங்களுக்கு ரிஷப ராசியை பத்தி சொல்லியிருக்கிறேன். சிம்ம லக்கணமும் கடக லக்கணமா இருந்தால் சுக்கிரன் பாதகாதிபதி. மறவாதீங்க, தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, பயப்படாம இருங்க. அதுக்கு தான் அதை சொல்றது. அப்ப அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய பலன் நிச்சயமாக கடந்த காலத்தை விட ஒரு 10% கம்மி தான். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறர் பொருளை பறிக்கக்கூடாது, பிறர் நோக்கம் அறியக்கூடாது, உண்மையோட சொல்லணும். அதுக்காக துலாம் ராசிக்கு இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பார்வை இவ்வளவு நாள் இருந்துச்சு. மிதுனத்திலிருந்து 5வது பார்வையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அதுதானே உண்மை. இப்ப பார்க்க முடியாது. இப்ப என்ன பண்ணாது, அதோட ஒரு பங்கு அதிகமான இடத்துல இருக்காரு. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மகரம் எல்லாமே சிறப்பு மிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப என்ன ஆகுது, 7, 8, 9, 10, 11, 10 தசமத்துக்கு போயிருக்கிறார். உங்க ராசிக்கு 10ல் குரு உச்சமடைகிறார். அப்ப 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், 10ல் ஒரு அரசர் இருக்கணும், 10ல் ஒரு ஞான குரு இருக்கணும், ஒரு ஞான தந்தை இருக்கணும், சக்கரவர்த்தி இருக்கணும், யோக நிலைவர் இருக்கணும், தவசீலத்துக்குரியவங்க இருக்கணும். பார்த்தீங்களா, இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. குரு உங்க ராசிலிருந்து 10க்கு இருக்க இடத்துல எப்படி பவர்ஃபுல்லா இருக்கார் பாருங்க. பவர்ஃபுல்லோட இருக்கார், ஞானத்தோடு இருக்கிறார், குணத்தோடு இருக்கிறார், தியாகத்தோடு இருக்கிறார், ஒழுக்கம் தவறாம இருக்கிறார், உச்சம் பெற்று இருக்கின்றார். அப்ப ஏற்கனவே குரு யாரு, நீதிபதி. துலாம் யாரு, அதை விட அதிபதி. எந்த தப்பும் பண்ண மாட்டான். தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் நோக்கம் பிறர் நோக்கம் கிடையாது. இப்படி காது கழுத்து இப்ப கூட திரும்பாது. இந்த துலாம் ராசிக்காரன் பாருங்க, வள்ளலார் சொல்லுவாங்க, வணக்கத்துக்குரிய, தியாகத்துக்குரிய, அருள் தன்மையுடைய சுவாமி ராமலிங்க சுவாமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி கையை வீசி நடக்க மாட்டாங்க. கையை வீசி நடக்க மாட்டாங்க, இப்படித்தான் கையை கட்டி போவாங்க. ஏன்னா வீசி நடந்தா கூட அந்த பூச்சிகள் இடையில வரக்கூடிய அந்த பூச்சிகளுடைய உயிர் போயிடும், அந்த பூச்சிகளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதனால கையை கட்டிட்டு பேசாம போவார், வீச மாட்டார். அந்த நிலை தான் துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம்ல உள்ளவங்களை பாருங்களே, தான் உண்டு, அதாவது பிறருக்கு உதவி செய்வதை விட அவங்களுக்கு செய்யக்கூடிய கர்மங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய தர்மங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பரோபகாரங்கள் எல்லாமே அவங்களுக்கு திருப்தியா இருந்ததான் செய்வாங்க. தசாபத்தி பார்த்துக்கங்க, தசாபத்தி பார்த்துக்கங்க, என்ன லக்னம்ங்கிறத பார்த்துக்கங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக எந்த வகையிலாவது ஒரு சிக்னிஃபிகேஷன், எந்த வகையிலாவது ஒரு உச்சம், எந்த வகையிலாவது ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். அதுக்காக துலாம்ல இருக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியும் பகையினால சொல்ல முடியாது. அந்த பாவகத்தன்மை, 10ஆம் இடத்து பாவகத்தன்மை, 10ஆம் இடத்து ப்ரொபோஷனல், 10ஆம் இடத்து கர்மாதிபதி, 10ஆம் இடத்து தொழிலதிபதி, 10ஆம் இடத்து எல்லாத்துக்கும் முக்கியமான ஹார்ட், அங்கே உச்சம் பெறதுனால துலாம் ராசிக்கு உங்க தசாபுத்தி மட்டும் தயவு செய்து பார்த்துக்கணும். சுக்கிர திசையில சூரிய புத்தி, சூரிய திசையில சுக்கிர புத்தி துலாம் ராசிக்கு வராம பார்த்து கவலையே விடுங்க. அனைத்தும் வெற்றி, எல்லா வகையிலையும் வெற்றி, அனைத்தும் வெற்றி, எல்லா வகையிலும் வெற்றி பெற்று நிச்சயமாக ஒரு சிறப்பான அந்தஸ்து பெறுவீர்கள் துலாம் ராசி, ஒரு சிறப்பான அந்தஸ்து பெறுவீர்கள் துலாம் ராசி. எனவே தயவு செய்து இந்த ஆனி மாதத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் தசாபுத்தி தசநாதனை எடுத்துக்கங்க, எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக. ஏன்னா உங்க ராசிக்கு சனி 6ல் இருக்கார், 6ல் மந்தன் இருந்தார், அனைத்து செல்வங்களும் நிரம்பும். 6ல் மந்தன், 6ஆம் இடத்துல மந்தன் சூப்பரா இருக்கும்.
ஆறில் மந்தன், அனைத்து செல்வமும் தானாவார். உச்சம் பெற்ற சனி. எத்தனையோ கிரகம் இருக்குது. செவ்வாய் கூட மகரத்துல உச்சம்தான், ரோஹிணி கூட ரிஷபத்துல உச்சம்தான். ஆனா துலாம்ல உச்சம் பெறுகிற சனீஸ்வரனுக்கு மதிப்பு வேற. அது என்னமோ தெரியல, அங்கேதான் சுவாதி அவருடைய நட்சத்திரம் இருக்குது, அவருடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்குது. இந்த மாதம் பாருங்க, சக்கரத்தாழ்வாருக்கும் சுவாதி வருது. சக்கரத்தாழ்வாருக்கு ரொம்ப அற்புதமான சுவாதி தான், சனீஸ்வரனுக்கும் சுவாதி தான். அதனாலதான் நான் நிறைய ரெஃபர் பண்றது திருச்சியை ரெஃபர் பண்ணுவேன். ஒரே இடத்துல எல்லாமே என்னன்னா, இந்த ஜோசியக்காரன் அங்கே ஒரு கோயிலை சொல்றான், இங்கே ஒரு கோயிலை சொல்றான், 100 மீட்டருக்கு மேல அங்கே சொல்றான்னு சொல்லி திட்டுவீங்க. அப்படியெல்லாம் இல்லை. உங்க பக்கத்துல எந்த கோயில் இருக்குதோ, எந்த திருத்தலமோ அதுக்கு சென்று வழிபட்டால் இழந்த பொருளை ஈட்டு எடுப்பதற்கும், கடந்த காலத்தை நினைவுபடுத்தி கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக அமைவதற்கும் மிக சிறந்த திருத்தலம், சிறந்த வழிபாட்டு ஸ்தலம், சிறந்த பரிகார ஸ்தலம் திருவானைக்காவல் ரங்கநாதர். இதை பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆணி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? துலா ராசி நேயர்களே, துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆணி மாதம் துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அதாவது கொடுக்குறவர் கூரை பிச்சுட்டு கொடுப்போம் சுக்கிரன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருந்துட்டோம் அப்படின்னா காரோ வண்டியோ சொத்தோ இடமோ வீடோ நகை நட்டோ நல்லா இருந்தோம் அப்படின்னா பார்க்குறோம் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா சுக்கிரந்து சழிச்சிருச்சு அப்படிம்பாங்க. அந்த சுக்கிரன் தான் உங்களுடைய ராசியாதிபதி. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அப்பப்போ தான் சப்போர்ட் பண்ணும், ஆனால் சுக்கிரன் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய திசையோ, சுக்கிரனுடைய புத்தியோ, சுக்கிரனுடைய அந்தரமோ இது நடக்கும்போது சூப்பராக வேலை செய்வார். அதுபோக சுக்கிர பகவான் அவர் உங்களுக்கு நல்ல இடத்துல வரும்போது, குறிப்பாக 2ஆம் இடம், அதாவதுன்றது 3ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது சூப்பராக அவர் வேலை செய்வார். சரிங்களா? இப்போ உங்களோட ராசியாதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா 10ஆம் இடத்துல இருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். இது யாருக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குன்னு பார்த்தா, சொந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கொடுப்பார். ஏன்னா 10ஆம் இடத்துல பிறக்கக்கூடிய சுக்கிரன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 தேதி வரைக்கும் அவர் கட்டன்றது 10ஆம் இடத்துல தான் இருப்பார். 10ஆம் இடம்னா சுய தொழில். இப்போ பொதுவாக அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடமும் சுய தொழிலுக்கு 10ஆம் இடம் பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா கம்பெனி, அதாவது இன்னைக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சொந்தமாக ஃபேக்ட்ரி, சொந்தமாக ஒரு நமக்கு ஒரு கடை வியாபாரம், சிறு குறு தொழில் செய்கிறவங்க, எனக்கு நான் முதலாளிங்க அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக சூப்பராக வேலை செய்யும். அதாவது தொழில் இருக்கிற தடைகள் விலகும், கருத்து வேறுபாடுகள் தீரும். சொல்லுவாங்க, சார் நான் சொந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், ஆனால் ஒரு வருமானம் இல்லை, மாடு கறக்க பூனை குடிக்க கரெக்டாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதம் 32 தேதி, ஆணி மாதம்னாவே 32 தேதி, இந்த 32 நாளுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு தொழிலில் சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும்.
அப்போ நம்ம சம்பளத்துக்கு நான் வேலை செய்கிறேங்க, நான் லேபராக இருக்கிறேன், எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக என்னன்னா 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகமாட்டான். இது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு கிரகன்றது 10ஆம் இடத்துல, அது குறிப்பாக குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா வேலை பறி போகிறது, அது போக பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் மன அழுத்தங்கள் கொடுக்கறது, மன சங்கடங்கள் கொடுக்கறது, போராட்டங்கள் கொடுக்கறது, அதாவது செஞ்சு பாவின்ற பேர் வாங்குறது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க, நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, முடிஞ்ச வரைக்கும்ன்றது எல்லாமே எடுத்துக்கிட்டு செய்வீங்க, நல்ல பேர் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு குரு வந்து 10ல் இருக்கிறார். அப்போ குரு பகவான் 10ல் இருக்கும்போது அதுக்கு தான் சொல்கிறாங்க, 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது நல்லது என்ன கெட்டது என்ன பிரித்து பழக கற்றுக்கோங்க. ஏன்னா உங்கள் மைண்ட் அப்படி இல்லை, எல்லாருமே நல்லவங்க தான், ஊரே சொந்தம்தான், எல்லாம் எங்கள் ஜாதி ஜனம்தான், எல்லாம் எங்கள் பங்காளி தான், நீங்கள் எல்லாருமே நம்ம உறவுகள் நினைப்பீங்க. வெளியாட்கள் தேவையில்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களே போதும் உங்களை அழிக்கிறதுக்கு. கவனமாக இருக்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு 10ல் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, துளாராசிகளை பொறுத்த வரைக்கும் நம்பி கெட்டு போகக்கூடிய ராசி யாருதுன்னா டக்குன்னு துளாராசிக்காரங்க தான். சரிங்களா? அண்ணன் தம்பி அப்படின்னு பார்த்துருப்பீங்க, அக்கா தங்கச்சின்னு பார்த்துருப்பீங்க, உறவுகள் சொல்லி செஞ்சுருப்பீங்க, தாய் தந்தைக்கு எல்லாம் செய்திருப்பீங்க. பார்க்காத புள்ள நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவார், பார்த்த நீங்கள் பாவின்ற பேர் வாங்கிட்டு போயிடுவீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குறத விட செய்யதே இருந்துக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது அடுத்த பதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார், கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறார். முதல்ல 6 நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். செவ்வாய் எதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாருன்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார். சரிங்களா? பொதுவாக உங்களுக்கு கலஸ்தர காரகன் யாருன்னாவே செவ்வாய் தான். உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் கலஸ்தர ஸ்தானத்திலேயே இருக்கிறது, இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. முதல்ல 6 தேதிக்குள்ளாரையே எனக்கு தெரிஞ்சு இந்த திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 6 நாளைக்குள்ளார திருமண சார்ந்த வார்த்தைகள் பேசிட்டீங்க, கை நினைச்சிட்டீங்க, அதாவதுன்றது ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அது தடை இல்லாமல் முடிஞ்சிடும். ஏன்னா கலஸ்தரக்காரகன் கலஸ்தர ஸ்தானத்திலேயே இருக்கிறது, இது ஒரு நல்ல வாய்ப்பு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு 7ஆம் தேதி 6ஆம் தேதி எல்லாம் மாறிடுவார். அப்போ 8ஆம் தேதிக்கு அதாவது வந்து 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் தேதிக்கு மேலே வந்துட்டார்னா நிச்சயமாக வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்வார். வேலை செய்ய மாட்டாருன்றதில்ல, கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்வார். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் அவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக 8ல் போய் உட்காரும்போது 8ஆம் இடம்ன்றது அஷ்டமத்த ஸ்தானம், அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்கிற இடம். அதனால் எனக்கு தெரிஞ்சு முதல் 6 நாளைக்குள்ளார கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எந்த வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான்றது 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் 6ஆம் இடம் ரோகஸ்தானம். அப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா தேவையில்லாத இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அவமானம் பஞ்சாயத்து தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆக வேண்டாம். ஏன்னா நண்பன் கூட பகையாகலாம், நட்பு கூட விரோதியாகலாம், உறவுகள் கூட பகையாகலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறது 6ஆம் இடம், அதனால் கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு புதன் பகவான் 9ல் இருக்கிறார். புதன் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் பகவான் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கு மேலே 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய புதன் பகவான் நிச்சயமாக வந்து குருவோடு இணையும் போது எனக்கு தெரிஞ்சு தொழில் மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? ஏன்னா ஞானக்காரகன் புதன் பகவான் வந்து குரு பகவானோட இணையும் போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதாவது யோசிப்பீங்க, இது பண்ணலாமா இது பண்ணலாமா, இப்படி போகலாமா இப்படி போகலாமா, எது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு 8ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் வந்து கடகராசிக்கு வந்து உட்காரும்போது, அதாவது கிட்டத்தட்ட 10ல் வந்து குருவோடு இணையும் போது
அப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் சூரிய பகவான்ன்றது 9ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக இந்த மாதம் முழுவதுமே சூரியன் 9ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு, ஏன்னா சூரியன் நல்லா இருந்துட்டாருன்னா அந்த மாதம் நமக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், ஹெல்த்து நல்லா இருக்கும். பொதுவாக வந்து பார்க்கும்போது சூரியன் தான் தலைமை பொறுப்பு இல்லைங்களா? அப்போ 9ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்றது கண்டிப்பாக வந்து இது எப்படின்னா பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர்றது, தொழில் மாற்றங்கள் ஏற்படுறது, கருத்து வேறுபாடுகள் தேர்றது, கடன் பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான தடைகள் விலகிறது. மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக ஒரு சில அனுபவங்கள் கலந்த ஒரு மாற்றங்களை கொடுப்பாருன்றதுல மாற்றமே இல்லை. அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். நன்றி.